நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேலூர் மாடு சந்தையில் இந்த வாரம் எடுத்தது பூராமே போட்டிருக்கோம். அடுத்த புதன்கிழமை அதையும் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுகளோட விலை பூராமே கேட்டிருக்கேன். அதை பூராமே புதன்கிழமை வீடியோவில் தான் நான் சொல்லுவேன். இப்போ இதில் பூராமே பார்த்தீங்கன்னா இந்த பசு மாடு பூராமே ஓரளவுக்கு இது பண்ணியிருக்கேன். இந்த காலெலாம் சூப்பர் காலை, கிராஸ் காலை தான், நல்ல தலை செட்டு சூப்பராக இருக்க மாடு. இந்த பசு எல்லாமே நல்ல ஐட்டமாக வந்திருக்கு. உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த பசு மாடு இது பூராமே பார்த்திங்கன்னா நாட்டு பசு இது ஜாதி பசுவை பூராமே நம்ம விலைக்கட்டு போட்டிருக்கேன். அதை பூரா பாருங்கள், பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள். ரெண்டாவது நம்ம உள்ளே அங்கே போக முடியல, அந்தளவுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. கொஞ்சம் இடம் காஞ்சாதே. நேற்று சனிக்கிழமை நேற்று வெள்ளிக்கிழமை சாயங்காலம் மழை, சரியான மழை, அதனால் ஃபுல்லாக ஈரமாக போச்சு. மழை பெஞ்சனால தான் ரொம்ப சதன்னு இருக்கனால நம்ம எதுவுமே கேட்க முடியலை. அவங்ககிட்ட போய் அவங்களும் நீ கஷ்டப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க சகதியில் அப்படின்றதுனால நம்ம எதுவுமே இது பண்ண முடியலை. அவங்களும் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா பேசுவாங்க. மாடு நல்லா காலையில் நல்லா 25 ரூபா சொன்னோம்னே. பால் 4 நாள் இருக்குண்ணே. ரெண்டாவது ஈத்துண்ணே. அண்ணே 22 கேக்குறாங்கண்ணே. 23 பிடிச்சிக்கிற சொல்லுங்க. 2 காலகண்டே அண்ணே. சுழியில அது தப்பு இல்லை, நல்லா சொல்லு. எப்போ இருக்கிறதா காலகண்டு நல்ல ஆறு இல்லைங்க. கடை முளப்புல நிக்குது. சரி, ஓகேண்ணே. இந்த ராஜா நத்தம் நத்த வாரம் வரும். 24 ரூபா சொல்லணும். பால் 3 வரும். எந்த தப்பு இல்லண்ணா, தப்பு இல்லை. அதை 21 ரூபா சொன்னோம்னா அது பால் 3 வரும். சொல்லி சுத்தம் அசவுல இருக்கு. வாரம் வரும். 80 72 04 22 44 நத்தம்ல. $19 கேக்குறானா? இது 20 ரூபாய்க்கு கேக்குறாங்க. நமக்கு சிவகங்கண்ணே. ஆமா, ரெகுலரா பொழுது கிளம்பி வந்துடும். மாடு இங்க சந்தையிலே கிட்டத்தட்ட 4 மாடு வளர்ப்புக்கு எடுத்துருக்கு. நம்ம சேனல்ல ரெகுலரா பாத்துருவேனே. சம்பத்துனே, சிவகங்கை டவுன். ஆமாண்ணே. கண்டிப்பாண்ணே. ஓகே. இந்த 2 காலம் இப்போ தான் இறக்கியிருந்தாங்க. இறக்குனது நம்ம இது பண்ணி வச்சுருந்தா. இந்த கண்டு பூராமே பார்த்தீங்கன்னா நல்ல கண்டுகள்லாம் வந்துருந்துச்சு. கிராஸ் கண்டு, இந்த மாதிரி கண்டு, நாட்டு கண்டு எல்லாமே வந்துருந்துச்சு. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கண்டு நல்லா வருது. ஒரு 10 ரூபாய்க்குள்ளே வாங்கணும்னு நினச்சோம்னா அந்த மாதிரி கண்டு வாங்கி நம்ம இது பண்ணிக்கலாம். தொடர்ந்து நீங்கள் வாரம் சந்தைக்கு காலையில் வெள்ளனா வரணும். கண்டுகள்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா காலையில் வெள்ளனா வந்தீங்கன்னா தான் இறக்கும் போதே அங்கனக்குள்ளே வாங்கலாம். நல்ல நல்ல கண்டுகள்லாம் வரும். அதை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். மிச்சபடியாக பார்த்தீங்கன்னா வாங்கி கட்டிட்டாங்கன்னா அப்புறம் விலை கூட தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட கண்டு போயிட்டா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எல்லா வீடியோவுமே அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். மாடு 21 ரூபா சொல்றாங்க. அந்த மாட்டை மாடு சுழி சுத்தம் எல்லாம் பாக்குறாங்க. இந்த மாடு ரெண்டு குட்டியை மட்டும் 5 ரூபாய்க்கு கேட்டு அந்த பொம்பளை 20 ரூபா 22 ரூபா அந்த மாதிரி விலை சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அங்கிட்ட ஒரு மாடு பார்த்திங்கன்னா நல்லா பையாம்பு இருந்துச்சு. நல்லா பருவட்டு மாடு, நல்லா உயர்ந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாடு 27 ரூபா அவங்க விலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பால் ஒரு 2 வேளைக்கு ஒரு 5-6 லிட்டருக்கு. அவங்க பொம்பளை ஆள்கிட்ட தான் வளர்த்த மாடு. அவங்க சொன்னாங்க நல்லா கறக்கும்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க.
மாடு நல்ல மாடு தான் அது. அவங்க 23 நான் கொடுத்துருவோம்னாங்க. இந்த கண்டை வந்து 16 சொல்லிக்கிருந்தார். ஒருத்தர் வந்து 13 கேட்டுக்கிட்டு இருந்தார். அதனால் இன்னும் ஒரு 6 மாதம் ஆச்சுன்னா ஒரு மாட்டுக்கு போகிற தக்கன வந்துருச்சு. இப்போ அடுத்து இந்த மாடெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 18 அந்த மாதிரி போகும். கண்டு மாடு பூராமே 20 22 அந்த கணக்கில் சொல்லுவாங்க. ஆனால் அந்த விலைக்கு போகாது, அவங்க சொல்லுவாங்க. இந்த மாடை வந்து 30 நாட்டு மாடு 30 காலங்கண்டு மாடு அப்படின்னு இருந்தார். பேசிக்கிருந்தாங்க. அவ்வளோக்கு போகாது. ஃபஸ்ட்டு வந்ததுமே அப்படி தான், யாராக இருந்தாலும் அவ்வளோதானே சொல்லுவாங்க. இந்த கண்டை வந்து வளர்ப்புக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிருந்தாங்க. விலை வந்து 16 17 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோக்கும் வாங்கியிருக்க மாட்டாங்க, கம்மியாக தான் வாங்கியிருப்பாங்க. நம்மகிட்ட கேட்கறனால அப்படி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப வாடலாக இருக்கு பாருங்க இந்த மாடு. இந்த கண்டையும் 16 சொல்லிக்கிருந்தாங்க. நல்லா சுத்த வெள்ளை. இந்த கண்டு 16 தான். இவங்க தான் அந்த மரக்கண்டு 16 தான் சொன்னாங்க. அது கீழே தான் விற்கும். இருந்தாலும் அவங்க சொல்கிறது சொல்லுவாங்க. அப்புறம் போதே டைம் ஆச்சுன்னா பார்த்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. கண்டு வாங்குற ஆளுக்கு முன்னுக்கு வந்து வாங்கணும். உங்களுக்கு இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, இந்த 2 மாட்டையும் பார்த்தீங்கன்னா 70 சொன்னாங்க. ஆனால் கீழே தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. 70 விற்காதுன்னு சொல்லி அவங்க கீழே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க வியாபாரி. எவ்வளோ கொடுத்தாங்க என்னன்னு தெரியலை. நம்ம கேட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். எதுவும் பேசுகிறீங்களான்னு கேட்டான், விலைவாசி எதுவும் சொல்கிறீங்களான்ட்டு. இல்லை வேணாம் அப்படின்ட்டாங்க. சரி அப்போ வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்பிட்டேன். மாடு ரெண்டுமே கட்டதேன், சின்ன மாடு தான். என்ன விலைக்கு என்னான்னு விற்றாங்கன்னு தெரியலை. இப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுச்சு. நாங்கள் போகிற வரைக்குமே ஓரளவுக்கு நின்றுச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ விற்றாங்க என்னான்னு தெரியலை. மாடு ரெண்டுமே நல்லா இது விருதில் ரொம்ப கட்டகை மாடுகதேன். இப்போ பெருவெல்லாம் கிடையாது, சின்ன மாடுகதேன். அந்த வெள்ளை மாடு கொஞ்சம் கட்டையாக இருந்தாலும் நல்லா டைப்பாக இருந்துச்சு மாடு. அப்புறம் அந்த ஜாதி மாடு நிறையா வருது. கண்டு பாருங்கள், நல்லா கண்டு வந்திருக்கு பாருங்கள். கிடையாது கண்டு போட்டு காலங்கண்டு இந்த மாதிரி இது பூராமே நிறையா வந்துருந்துச்சு. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா பசு மாடு வந்து நிறையா அந்த வாரத்தில் வந்து காலையில் காட்டிலும் பசு மாடு தான் வந்து நிறையா வந்துருந்துச்சு. பூரா நாட்டுக்கண்டு அதுக்கு பூராமே நல்ல கண்டு வந்துருந்துச்சு. இந்த கண்டு நல்லா கண்டு பாருங்கள், நல்லா நேரங்கிறமாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். கண்டு சின்ன கண்டு தான், இளங்கண்டு பொட்டை கண்டு கொடுத்துட்டாங்க. அடுத்து இந்த அதெல்லாம் பாருங்கள், கண்டு மாடு மாற்றம் கிடக்கு பாருங்க. இதெல்லாம் நல்ல மாடு தான் வளர்ப்புக்கு. அப்புறம் இளங்கண்டு எல்லாமே கொண்டு வந்து தள்ளிட்டாங்க இந்த வாரத்தில். இந்த பாருங்கள் கண்டு சூப்பராக இருக்கு பாருங்கள், நல்லா பாலிஷாக இருக்கு பாருங்கள் கண்டு. கிளியர் கண்டு மாடு பூராமே நல்ல மாடுகளாகத்தான் வருது. இந்த வாரம் கொஞ்சம் விலை கூடுதலாக தான் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டாங்க. வியாபாரியே வந்து சொன்னாங்க, எப்போங்காட்டில் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த புறங்காலங்கண்டு இது புறமே அந்த ஒரு 4 பல் அந்த ரேஞ்சில் உள்ள கண்டு தான் இது புறம். ஆனால் மனசுனையாக இருக்கான்னு தெரியல. அப்புறம் கொஞ்சம் அப்படியே அப்புறம் காலையில் வெள்ளனா 6 மணிக்கெலாம் மாடு, காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 மணி இதுகளுக்கெல்லாம் வந்ததுமே மாடு விற்று போகுது. காலை உடனே அங்கே நிற்கும் பிடிச்சி விற்றுவாங்க. கொஞ்சம் ஒரு சில பேர் தான் விலை கூட சொல்லிவிட்டு பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. மிச்சம் எல்லா பேருமே காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா காலைல விடிய காலையிலே மாடு அப்புறம் வாங்கி கட்டிடுறாங்க. காலை மாடே நிற்கிதில்ல, உள்ளே பிடிச்சி நிற்கிறதுக்கான வேலை இல்லாத மாதிரி வந்த சோலில் கட்டிடுறாங்க. வியாபாரி அதிகமாக வர்றாங்கல்ல, வெளியிலேருந்து தூத்துக்குடி கேரளாவிலேருந்து எல்லாம் வர்றனால, தென்காசி இதில் பூராமே வருவாங்க. அதனால் அதுக்கு இந்தந்த பஸ்ஸுலாம் சூப்பராக இருக்கு பாருங்க. மாடு நல்லா இருக்குது. மாடு நல்லா நட்டு தட்டு கொம்படி எல்லாம் நல்லா இருக்குது. இதே மாதிரி இதில் வந்து கண்டு எடுக்கும்போது நல்லா புருவட்டு கிடைக்கும் உயரந்தரமாக. காலை நல்லா காலையாக போடணும், மெயினாக அதுதான். கண்டு எடுக்கணும்னாலும் அந்த காலை நல்லா இருந்தால் தான் ஓரளவுக்கு கண்டு நல்லா இருக்கும். பூரா ஜாதி மாடு பூரா பாருங்கள், நல்லா புருவட்டு மாடுகளாக கிடக்கு பாருங்க. கண்டு பூராமே நல்லா ஒரு டயத்தில் கறந்த மாடுகளாக தான் இருக்கும். நல்லா ஜாதி மாடு பூராமே நல்லா டைப்பான மாடுக. நாட்டு மாடுலேருந்து எல்லாமே உள்ள ஒரே இதில் தான் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. பூரா மாடுமே ஃபுல்லாக எம்புட்டு மாடு கிடக்கு பாருங்க.
காளங்கண்டு பூராமே காளங்கண்டுக்கு தான். நல்லா நல்லா கண்டு கிடக்கு பாருங்க. இதெல்லாம் நல்ல கண்டு தான். ஓரளவுக்கு மீடியமாக நல்லா ஒரு டைப்பாக வரக்கூடிய கண்டு தான். வளர்த்துறாங்க, வளர்த்துட்டு என்ன பிரச்சனை பாவம் முடியாதனால கொடுத்துட்றாங்க. நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது. நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் பார்க்க முடிஞ்ச அளவு தானே பார்ப்பாங்க. பார்க்க முடியலன்னா கொடுத்தானே ஆவாங்க. இது பூரா ஜாதி மாடு. அந்த மழை நேரத்தில் இது வளர்க்கணுன்னாலும் பெரிய கஷ்டம்தான். இந்த இதில் கண்டு நல்லா கண்டு கொம்படி பத்தலை வருங்க. நல்லா நேரம் செவல நேரத்தில் கொம்பெல்லாம் இருந்து கொம்பெல்லாம் ஒரு நல்ல அந்த கிடையறிக்கு கூட எவ்வளோ இருக்குது, அது அளவு கூட இல்லை வருங்க. இந்த கண்டு பாருங்கள். அதெல்லாம் மொக்கு கண்டு இதாக இருக்குது. இந்த அங்கே பூரா பாருங்கள் பால் மாடு தான். நல்லா பைகாம்பான மாடுகளாக தான் கிடக்கு பாருங்க. இந்த மரமெல்லாம் நல்லா பைகாம்பாடு பாருங்க. என்ன இந்த இதெல்லாம் போட்டோம்னா நம்ம இந்த மேய்ச்சலுக்கு இதுகளுக்கு வந்து கொஞ்சம் தாங்காதுங்க. மேய்ஞ்சி வர்ற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு வந்து கையை பிடிக்காமல் போகும். எல்லாம் வாங்கி போட்டு இது பண்ணோம்னா முடியாது. இந்த அந்த பசு பார்த்தா நல்லா மான் தலையில் நல்லா இருக்கு பாருங்க. அந்த இது நான் வயசு கூடிடுச்சு. இந்த இது மோட்டார் கொம்பு இதுமே ரெண்டுமே வயசு பாடி தான். ரெண்டும் காலையில் வாங்கி கட்டிட்டாங்க. எல்லாமே மாடு பூராமே பார்த்தீங்கன்னா வெள்ளனாவே வாங்கி கட்டிட்டாங்க. நான் காலையிலே வெள்ளனா போயிட்டுமே மாடு பூரா சருன்னு வாங்கி விற்றுக்கிட்டே இருந்தாங்க. வாங்கி கட்டிட்டாங்க காலையிலே. நல்ல மாடு இந்த இதெல்லாம். இந்த கிடக்கு வருங்க. அந்த வெள்ளைக்காலங்கண்டு சூப்பராக இருக்கும். மாடு வளர்த்தாலும் நல்லா சூப்பர் மாடாக வரும். ஆனால் கொஞ்சம் கொம்பு கும்பெல்லாம் பார்க்க நல்லா அம்சமாக வரும் மாடாகும்போது. நேரம் லேசாக செவலை அடித்து இதாக இருந்துச்சு. கலரு நல்லா சூப்பராக இருந்துச்சு மாடு. மாடாகும்போது நல்லாயிருக்கும். தும்மெல்லாம் ஓரளவுக்கு நச்சுன்னு வரும். பெரிய தும்மெல்லாம் வராமல் அலம்பாமல் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இன்னும் இந்த மாடு பூரா பாருங்கள். நாட்டு கண்டு எல்லாமே நல்லா ஒரு இதாகலாத்தே வருது. தொடர்ந்து நம்ம வீடியோவில் பூராமே பார்த்துக்கிட்டே வரீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனல். இதை பூரா நாட்டு மாடு. இது பூராமே நாட்டு மாடு ஜாதி மாடு. இது பூரா பார்த்தீங்கன்னா இந்த விட காளைகள் வந்தது காளை மாடு ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. ஆனால் வந்த மாடில் ஓரளவுக்கு நல்ல மாடுகளாக வந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மஞ்சட்டு அடுத்தது இருக்கனால கூட குறைஞ்சிருக்கும். தை மாதம் பொங்கலுக்கு வேணும்ன்றக்காண்டி கூட மாடு வராமல் இருந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மஞ்சட்டு மாடு அவ்வளோ இறங்கலை. மிஞ்சி போனீங்கன்னா அவ்வளோதான். ஒரு பெரிய மாடுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஒரு 15 மாடு 20 மாடு இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். சும்மா ஒரு 4 வல் இந்த மாதிரி சின்ன கண்டு நிறையா வந்துருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி கண்டு ஒரு நல்ல கண்டு நல்லா பாய்ச்சா இருந்துச்சு. கண்டு பூராமே இந்த அம்மா போட்ட தழும்போட கிடந்துச்சு. வியாபாரி வாங்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மாடு நம்ம வாங்கி வளர்க்குறது கிடமாட்ட காட்டில் நாட்டு மாடில் பிறகுது பார்த்தீங்களா. கிராஸு கண்டு இந்த மாதிரி கண்டு நல்லா நம்ம கிச்சுனா சூப்பராக நல்லா அமைப்பாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி வேலை தான் காட்டேன். நாட்டு மாட்டில் கிராஸ் கண்டு பிறகுது பார்த்தீங்களா. அதுவே தான் நல்லா குத்துங்க. இந்த மரக்காரெலாம் நல்லா பொருட்டு நல்லா. ஆனால் ரொம்ப அள்ளி தெளிச்சது அதிகமாக இருக்குது. லேசுவாசம் இருந்து அப்படியே இதாக இருந்துச்சு நல்லாயிருக்கும். இந்த இதெல்லாம் கொஞ்சம் வடன்னு இருந்துச்சு. நல்லா கண்டு நல்லா கண்டுதேன். இதெல்லாம் நல்லா பருவட்டு. இந்த காலம் நல்ல காலம் சூப்பராக இருந்துச்சு. மாடு நல்லா நச்சுன்னு இருந்துச்சு. மாடு பார்க்க நல்லா ஒரு அமைப்பாக இருக்குவாங்க. நல்ல மாடு. இந்த மாடு இந்த மரமாட்டில் கால் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. இன்னும் நல்ல மாடு அது. வேறு கொம்பு சீட்டு தலையில் இந்த இது நல்லா அந்த குட்டரான்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இது நல்லா அந்த குட்டை நல்ல மாடு. மாடு நல்லா அம்சமாக இருக்கு பாருங்க. புளிச்சாரை இருக்கு பாருங்க. புளிச்சாரை அதெல்லாம் புளிச்சாரை மாட்டிலேருந்து கண்டெடுக்கிறதெல்லாம் நல்லா இருக்கும். காலங்கள்லாம் பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் வளர்க்க மாட்டாங்க. ஒரு அளவு ஒரு இதில் இருப்பாங்க. அந்த மாதிரி வளர்த்தா நல்லாதான் இருக்கும்.
இந்த காலெலாம் நல்ல காலம் தான். நல்லா கென்னுன்னு இருந்துச்சு. நல்லா இப்போ இந்த இதெல்லாம் பெருவெட்டு நல்லா பெருவெட்டாக இருந்துச்சு. காலம் இந்த இதில் வந்துருக்கு பாருங்க. இதில் கிடக்கிறதே நான் காளைய. அதில் நல்ல மாடுகளாக பாருங்கள். இந்த இதெல்லாம் கிராஸ் மாடு. இப்படி கிராஸ் மாடு நல்லா பாய்ச்ச இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள். அரை அப்படியே தும்மல் பாரு செஞ்சு வச்ச மாதிரி இருக்கும். வாடிக்கு அருமையாக இருக்கும். வடத்துக்கு இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க. அவ்வளோ சீக்கிரம் கட்டினாலும் உங்களுக்கு மிருட்டுன்னு உரியிருங்க. கீழே குனிஞ்சாலே ஓடியாந்துடும். அதனால் அந்த மாதிரி இருக்கும். கிராஸ் மாடே ஒரு 2 3 மாடு வந்துருந்துச்சு. இந்த இதெல்லாம் நல்லா சரியான வெயிட்டு அந்த மாடு. மாடு கட்டதே ஆனால் வெயிட்டு மாடு. வளர்ப்பு அந்த மாதிரி நல்லா வளர்த்து வச்சுருக்காங்க. இந்த இது பூரா பார்த்தீங்களா, இந்த இதெல்லாம் ஓரளவுக்கு மாடு நல்ல மாடுங்க அப்படின்ற மாதிரி தான். ரொம்ப சூப்பரான மாடுன்னு சொல்ல முடியாது. இந்த கொஞ்சம் கொம்பு தான் பத்தலை. மாடு நல்லா உயரமாக இருந்துச்சு. அதெல்லாம் நல்ல மாடுக நல்ல மாடுக வருது. ஆனால் குத்துதா என்னன்றது தான் இப்போ தெரியலை. அவங்க என்ன பிரச்சனை வைக்கிறாங்கன்னு தெரியலை பாவம். நம்மளும் வாரம் வீடியோ எடுத்து தான் போடுறோம். எல்லா மாடையும் பார்க்கவும் ஆசையாக தான் இருக்குது. இப்படி மாடு வளர்க்கணும் அப்படி மாடு வளர்க்கணும்ண்டு வளர்க்க முடியல. இருக்க மாடே வளர்க்க முடியாமல் தான் விற்றுட்டான். இப்போ இதை வேறு எங்கிட்ட இதுன்றது அப்படின்ட்டு நானும் வளர்க்குறதில்ல. வீட்டில் ஒரு கண்டு போட்டு வச்சுருக்கேன். அதை மட்டும் வளர்ப்போம் இப்போதைக்கு. பார்க்க முடிஞ்ச அளவு பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த காலெலாம் நல்லா அப்படியே ஒரு மாதிரி நம்மளை தான் பாய்ச்சி. மாடாங்கிட்டு மோந்து பார்த்தாலுமே நம்மளை தான் பாய்ச்சி. அந்த காலெலாம் பாருங்களேன். நல்லா பாருங்கள். காயடிச்ச மாடு தான், வண்டி மாடு. பெரிய மாடாகி தான் காயடிச்சிருப்பாங்க போல. அதே அந்த முகம் வந்து தெரியுது பாருங்க அமைப்பு. நல்லா செவல மரம். அது பூரா பாருங்கள் பாவம். நிறையா மாட்டுகளுக்கு இந்த பிரச்சனை தான் வந்து இதாகிடுச்சு. அந்த கண்டு பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. அம்மா போட்ட தழும்பு. அதனால் நல்ல மரம் காயடிச்சது. அதில் தலை செட்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க. பூராங்கிட்டு பூரம் கிடேரி இதுகெல்லாம் கிடந்துச்சு. அதே மாதிரி தான் காளைகள் வந்து காளை மாடு வரல. நல்லா போய் அம்பருக்கு பாருங்க மாட்டில் வாங்கி கட்டியிருக்காங்க. எதுக்கு இந்த இல்லை கேரளாக்கா இங்கேயான்னு தெரியல. வளர்ப்புக்காண்டு இதில் கிடந்தால் மேக்ஸிமம் கேரளாக்காரங்க தான் வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் காலங்கண்டு பாருங்கள். நல்லா விரிதலை எல்லாம் நல்லா இருக்கு பாருங்கள். இதுக்கெல்லாம் இந்த மாதிரி மாடு பூராமே பார்த்தீங்கன்னா கட்டையாக தான் இருக்கும். ரொம்ப புறவிட்டு வராது. கட்டையாக தான் இருக்கும். கொம்படி நல்லா தான் இருக்கும். பாய்ச்ச இருந்தால் நல்லா இருக்குங்க மாட்டில். இந்த 3 மாடும் பாருங்களேன். இந்த 2 எச்சப்பு மரம் எல்லாம் நல்லா இருந்திருக்கும். மாடு கறவைக்கு நல்லா இருக்குங்க. இப்போ மாடு ரொம்ப இதாகிடுச்சு. நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகாது. மாடு பண்ணை எண்ணெயில் போட்டு வளர்த்துருப்பாங்க. நல்லா பெருவெட்டு மாடுங்க. இது 3மே கொண்டு வந்திருந்தாங்க பாருங்கள். 3 4 மாடு இருந்துச்சு. இந்த பக்கத்தில் எங்கிட்ட ஒன்று எதிர்த்தாப்புல ஒன்று கிடந்துச்சு. நல்ல மாடு தான் பூரா 4 மாடுமே. இந்த காலங்கண்டு பார்த்தீங்கன்னா குட்டட்டின்னு தான் இருக்கும். மற்றபடியாக பார்த்தீங்கன்னா கண்டு வளர்ப்பு நல்லா கண்டாக இருக்கும் மாடாகும்போது. இந்த ஜாதி கண்டு இந்த கண்டு நல்லா பெருவெட்டு நல்லா வேறு வரும். 7 ரூபாய்க்கு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதோட வந்துட்டான். அந்த பசுலாம் பார்த்தீங்கன்னா குட்டரக மாடு, நல்ல மாடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலையெல்லாம் கிராஸு காலை தான். இந்த அரை தும்முலாக இருக்குது. நல்ல கொம்பெல்லாம் இருக்கு பாருங்க. ஆனால் மாடு உண்டாகணும். பார்க்க எப்படி இருக்கும், மாடாகும்போது நல்லா வந்துடுங்க. இது இந்த வண்டி மாடு இது 2மே. இதில் பூராமே கிடக்கு பார்த்தீங்களா. முடிஞ்ச அளவு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து வீடியோ போடுறோம். புதன்கிழமை பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ போடுவோம். அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம காளை மாடை வந்து விலை கேட்டு எல்லாமே போட்டிருக்கோம். அதை பாருங்கள். அந்த மாடை சொன்னேன் பாருங்கள் வெள்ளையில். அதே அந்த மாடோட ஜோடி. இந்த கடையெல்லாம் பார்க்க பாருங்கள். நல்லா ரோசமாக இருக்குங்க. நல்ல மாடு மாடு வந்த மாடு பூராமே ஓரளவுக்கு நல்ல மாடுகளாக தான் வந்துருந்துச்சு. காளை மாடு தான் சரியாக வரல. மற்றபடியாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள். 2 சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த இதில் ஒரு கண்டு குத்துச்சு, கிராஸ் கண்டு. புதன்கிழமை காலையில் பூரா எடுத்து போட்டிருக்கேன். வீடியோ பாருங்கள். முடிஞ்ச அளவு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி.